டியர் பாரு அண்ட் கம்ரு, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே லவ் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அப்படி நீங்க பயங்கரமா லவ் பண்ணி வெளியே போய் கல்யாணம் பண்ணி நாங்க தான் பெஸ்ட் கப்புள் அப்படின்னா ப்ரூவ் பண்ண தேவையில்ல. வெரி சிம்பிள். வெளியவும் போய் நாங்க லவ் மட்டுமே தான் பண்ணுவோம் அப்படின்ற பட்சத்தில் எதுக்கு மறைச்சு பேசணும்? உங்க காதலன் இல்ல காதலி அப்படின்ற தைரியத்துல சத்தமாவே பேசலாமே. அது எப்பவுமே பொண்ணுங்க பப்ளிக்ல பாய் ஃப்ரெண்ட் சொல்ல மாட்டாங்க. ஏன் கழட்டி விட்டு இன்னொருத்தன பிடிக்காதானே? பட் நீங்க பேச மாட்டீங்க. ஏன்னா இது எப்படியும் வெளியே போய் கண்டினியூ ஆகாது. அது இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள கண்டென்ட்டுக்காக என்ன வேணா பண்ணுவாங்களா அப்படின்றது தான் கடுப்பாகுது. கம்ரு கூட பரவாயில்ல, அந்த பயபுல சும்மா இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் மைக்க கழட்டு, கிட்டவா, காதை காட்டு அப்படின்னு இந்த பீஸ் தான் போய் போய் கம்ருக்கு அதையே பிடிச்சி கடிச்சிட்டு இருக்குது. இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. இந்த மாதிரி நேத்து அமித்தும் வினோத்தும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு பீஸும் ஜாகிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்க கழட்டி வச்சுட்டு இப்ப நாங்க பேசுவோமே, கேட்டா மைக்க மாட்டிட்டு ஓட முடியாதுன்னு சொல்லுவோமே, அப்ப என்ன பண்ணுவீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பிக் பாஸ் ஏமாத்துறோன்ற பேர்ல ஜாலியா ஜாக்கிங் போயிட்டு இருந்துச்சுங்க இந்த பீஸுங்க. Good morning. How about joining me? Okay, it's a pleasure. ஆனா நம்ம அமித்து கேட்டுவிட்டாரு, மைக்க போடாம பேசாதீங்க, மைக்க போட்டு ஓடுங்க, இல்லனா மைக்க போடாம இருக்கிறப்போ பேசாமலாவது இருங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்காம இந்த பீஸுங்க பேசிட்டு தான் இருந்துச்சு. அண்ட் 2-3 டைம்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் கம்ருதீன் வந்து மைக்க மாட்டினாரு. பாரு மாட்டல, எதுவும் பேச முடியல. தயவு செய்து விஜய் சேதுபதி சார் இதை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். சனிக்கிழமை வந்து எங்க சார்பா சங்கியா கேப்பீங்க அப்படின்னு நம்பி இதை இத்தோட முடிக்கிறோம். பார்த்து பண்ணி விடுங்க. என்ன கேக்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. இப்ப இதை பார்த்துட்டு இருந்த விக்ரம் நேத்து தான் அவ்வளவு பெரிய சம்பவம் ஆச்சு. ஆனாலும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மைக்கு போடாம சுத்திட்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குசு குசுன்னு பேசுதுங்க அப்படின்னு வெறிக்க பார்த்துட்டு இருக்கிறப்போ கமரு மாமா விக்ரம் பாக்குறான், வா நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் அப்படின்னு அந்த பீஸ் கூப்பிட, ஏ விக்ரம் பாக்குறாண்டி அப்படின்னு சொன்னாலும் அவன் கிடக்குறான், நீ வா, அவன் முன்னாடி தான் பண்ணணும் இதெல்லாம் அப்படின்னு கட்டி புடிச்சு காதுல குசு குசு பேசுறாங்க. Such a good boy. அன்பே மிஸ் யூ அன்பே. இத பார்த்து காண்டான விக்ரம் எதுவும் சொல்ல முடியாத கடுப்புல, கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு இந்த அம்மா சொல்ல, அது எப்படி நல்லா இருப்பாங்க, முட்டை பால் எல்லாம் போச்சே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி பேசினாலும் நீ ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு கிட பாக்கமுரு, நம்ம ரெண்டு பேரும் காதல்ன்ற கடலுக்குள்ள வந்து நீச்சல் அடிக்கலாமா அப்படின்னு அடுத்து எங்க மைக்க கழட்டலாம் தான் யோசிச்சுட்டு இருக்குது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கடுப்பான அமித்து இதை இப்படியே விட்டா வேலைக்காவது, வாங்கடா கேப்டனா நான் கூட்டத்தை கூட்டுறேன் அப்படின்னு கூட்டி, சீக்கிரம் வாங்க, இங்க ஒரு பெரிய அநியாயம் நடந்து போச்சு, அத கட்ட பஞ்சாயத்து பண்ண வாங்க. நான் சமையல எதுக்கு எல்லாரையும் கூட்ட? இங்க பாருங்க, எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, இவங்க அடங்க மாட்டாங்க. நேத்து முட்டை பால் டீ காபி எல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமாவது ஐயோ பாவம் நம்மளால இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நொந்து வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம சுத்திட்டு இருக்குதுங்க மறுபடியும். யோ அதுக்காக என்ன பண்ண முடியும்? எப்போ பார்த்தாலும் சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு பாவம் முட்டை போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு அதுக்குன்னே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. இப்ப என்னன்றீங்க அப்படின்னு கேட்க, இதுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீருவேன். இது நான் மட்டும் இல்ல, ஒரு சிலர் சேர்ந்து எடுத்த முடிவு. அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா அவங்க பேரையும் சொல்றேன். சொல்லு அப்படின்னு விக்ரம் கை தூக்க விக்ரமும் ஆதிரியும் தான் சொன்னாங்க. அந்த பனிஷ்மெண்ட் என்னன்னா, இந்த வாரம் ஃபுல்லா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே கூடாது. போடாங்க மெயின் மேட்டர்ல கை வச்சா இப்போதான் ஒரு ஃப்ளோல அப்படியே போயிட்டு இருக்குது, அதுக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாதான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு நிக்கிறாங்க பாரு. பட் கம்ரு ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் வரா. அப்படி ஆனாலும் பாரு, டேய் மாமா நீ சும்மா இரு, அவங்க சொன்னா நம்ம எதுக்கு ஒத்துக்கணும்? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஓ அப்படியா? ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற மத்தவங்க எல்லாம் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க பாத்துங்க. இதுனா போங்கா இருக்குதே, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. எங்களை இன்னும் ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி வேணா நினைச்சீங்கப்பா, இதுக்கப்புறம் நான் வந்து பேச போறது கிடையாது இவங்க ரெண்டு பேர்ட்டையும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாரு. இவர் இவங்கள்ட்ட பேசினா என்ன, பேசாட்டி அவங்களுக்கு என்ன? சொல்ல போனா பேசல அப்படின்னா தான் இன்னும் குஷி ஆயிரும். இவனே ஒரு கேப்டன், அவன் நம்மள்ட்ட பேச மாட்டான் அப்படின்றப்போ நம்ம இன்னும் பட்டாம்பூச்சியா பறக்கலாம் அப்படின்னு இதுங்க ரெண்டு இன்னும் ஹையா பறக்க ஆரம்பிச்சிரும். இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டா? அப்புறம் ஏஞ்சி வியானா என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறது கண்டிப்பா மென்டலி அஃபெக்ட் பண்ணும். பட் மைக்க மறைச்சு வெளியே தெரியாம இருக்க விஷயத்தெல்லாம் பேசாம இருக்கலாம். ஏய் நாங்க பேசாம இருக்கணும்னு சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாரு. இப்ப பாருவ ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுக்குள்ள தலைகீழா தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னா கூட நடப்பாங்க. ஆனா தப்பி தவறி யாராவது கம்ரு கிட்ட மட்டும் பேசாம இருன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, மூக்க பொடப்பா வச்சுக்கிட்டு சந்திர மூக்கியா மாறிடுவாங்க நம்ம பாரு. அடுத்து பாரு என்ன சொன்னாங்க, எங்களுக்கு முட்டை போச்சு, பால் போச்சு, டீ போச்சு, காபி போச்சு, ஆனா இவங்களுக்கு என்ன போச்சு? பாருக்காவது ஓரளவுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கு, ஆனா கம்ருக்கு சுத்தமா இல்ல அப்படின்னு அந்த அம்மா தன்னோட பழைய பகையை ஒரு ஸ்பூன் எடுத்து இது உள்ள போட்டு கலக்கி சுட சுட டேபிள்ல வைக்கிறாங்க. அதை அப்படியே டீப்பா நோண்டி பார்த்தா இப்ப அம்மனி க்ளோஸா பாரு கூட தான் இருக்காங்க. அண்ட் வந்ததுல இருந்தே கமருதீனோட சண்டை. இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நானும் கருத்தை வைப்பேன், அந்த கருத்தோட என்னோட வன்மத்தையும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு கக்கிட்டு இருக்குது பயபுள்ள.
இல்லனா இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போமா, இவங்க 2 பேரும் தான் வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செய்யணும், ஓகேவா அப்படின்னு கேட்க எல்லாருக்கும் ஒரே குஷி ஆயிடுச்சு. இது நல்லா இருக்கே அப்படின்னு. அப்ப இந்த பாரு என்ன சொல்லிச்சு, ஓகே ஓகே சமைக்கிறது நான் தான் பண்ணுவேன், ஓகேவா அப்படின்னு கேட்க, ஐயோ சாமி அது மட்டும் வேணாம், சமைக்கிறதை தவிர்த்து மத்த எல்லா வேலையும் பண்ணணும், ஓகேவா. தங்கச்சி சமையல புளியாச்சே, நாங்க அதுக்கு பலியாச்சே. அப்படியா, சரி இருங்க, மறுபடியும் நாங்க 2 பேரும் போய் பேசிட்டு வரோம் அப்படின்னு கிளம்பிச்சிங்க. ஐயோ இதுங்க 2 தனியா பேச போதா அப்படின்னு பிக் பாஸ் பாக்குற ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் என்ன பண்றாங்க, குழந்தைங்களா நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது சாக்லேட் ஐஸ்கிரீம் இருக்கான்னு தேடி பாருங்க, போங்க போங்க, பெருசுங்கெல்லாம் போய் உங்க பென்ஷன் கரெக்டா வந்துச்சான்னு பாருங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்களாமா. அதுக்கப்புறம் இதுங்க 2 குசு குசுன்னு பேசிட்டு வந்துட்டு, இது என்ன பனிஷ்மெண்ட் பேசாம இருக்கிறது, அதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது, அதே மாதிரி எல்லா வேலையும் நாங்களே எல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டா, யோ நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ, எவன் ஒத்துக்கிறானோ இல்லையோ, அந்த முட்டை பால் எல்லாம் திரும்ப வர்ற வரைக்கும் நான் பச்சை தண்ணியை தவிர்த்து ஒன்னும் குடிக்க மாட்டேன், இது நான் யோசிச்சு எடுத்த முடிவான அப்படின்னு என்னையே வருத்திக்கிறேன் அப்படின்னு புது புது பனிஷ்மெண்டா இவர் கண்டுபிடிக்கிறதெல்லாம் பாக்குறப்போ, இருடா உன்னை மிச்சிக்கிட்டே சொல்றேன் அப்படின்னு எல்கேஜி பிள்ளைங்க சொல்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு கேப்டனா அவங்க 2 பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னா எல்லா பனிஷ்மெண்ட்டையும் இவரே எடுத்துக்கிறாரு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் உங்களை நீங்களே வருத்திக்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை எங்களால ஏத்துக்க முடியாது, அதனால அதுக்காகவே நாங்க ஸ்ட்ரைக் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே படுத்து தூங்க, சரி சரி போங்க நான் சாப்பிடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அண்ட் பாரு அண்ட் அமித்தும் சரி நாங்க பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிறோம், இனி பாரு நம்ம மைக்க மறைச்சு பேச வேணாம், ஓப்பனாவே பேசுவோம், எதுவா இருந்தாலும் ஓப்பனாவே பேசு அப்படின்னு போல்டா சொல்றாரு கம்ரு. உனக்கு என்னப்பா நீ சொல்லிட்டு போயிருவ, உன்னை கேட்பாரு ஆள் இல்லை. ஆறு அப்படியா, அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் வைப்பாங்க, எப்படியும் அவங்க அம்மா தான் வருவாங்க, வந்து கழுத்தாமட்டையிலே ஒண்ணு வச்சு அசிங்க அசிங்கமா கேட்பாங்க, அந்த பொண்ணு இல்ல உங்களை. சோ முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. ஒரு 5 சீசனுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சே ஞாபகம் இருக்கா, சிவானியோட அம்மா. அடுத்து அந்த கோர்ட் கேஸ் வந்துச்சு, அதுல பிராது கொடுத்தது ஆதிரை நம்ம எஃப்ஜே மேல. அது என்னன்றது நமக்கு தெரிஞ்சதுதான். அவன் என் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி இருந்துட்டு நல்லா ஒரு ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் வெளியே போனதுக்கு அப்புறம் இதே மாதிரி இன்னொரு பொண்ணு கிட்ட பண்ணி அந்த பொண்ணு கிட்ட போய் நான் இவனை லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தேன், அவன் தான் என்ன ரிஜெக்ட் பண்ணான்லாம் சொல்லி வச்சிருக்கான், பட் நான் லவ்ன்ற பேச்சே அங்க எடுக்கல அப்படின்றதுதான் பிராது. சரிமா இதுக்கு அவன் தரப்புல இருந்து என்ன பண்ணும் அப்படி கேளுங்க. என்ன பண்ணும்னா, நான் பண்ணதெல்லாம் தப்பு, அவன் என்ன லவ் பண்ணான்னு சொன்னதெல்லாம் ரொம்ப தப்பு, இனிமே அப்படி எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இந்த அம்மனி ஒரு பிராத வச்சு அதுக்கேத்த மாதிரி ஜட்ஜு வக்கீல் நியமிச்சாங்க. இவங்க சைடுல வக்கீல் யார் தெரியுமா, அரோரா. என்ன சொன்னீங்க? வக்கீல் சார்னு சொன்னேன். அடிக்கடி சொல்லுங்கண்ணே, எனக்கே மறந்துடும் போல. ஆனா எஃப்ஜே பைபுள்ள பயங்கரமா பிளான போட்டு அந்த பீஸ் பக்கம் இந்த விக்ரம எடுத்துக்கிச்சு. இந்த பைபுள்ளயோ கிரிமினல் மைண்ட் எப்படி ஈஸியா முடிக்கலாம் தான் பாக்கும். அப்படி இருக்கிறப்போ என்ன வாதம்னு கேட்டதுக்கு எஃப்ஜே ஃபுல் மேட்டரையும் சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்டேன், ஆனாலும் அந்த பீஸ் என்ன விடாம அடிக்குது அப்படின்னு சொல்றது கேட்ட உடனே வானத்தை பார்த்து விக்ரம் பைபுள்ள ஒரு பிளான போட்டு எஃப்ஜே கிட்ட என்ன சொல்லிச்சு, அவ என்ன வேணா பிளான் போட்டோம், ஆனா நீ என்ன பண்ற, இந்த மாதிரிலாம் ஆச்சு இப்படி எல்லாம் போச்சு அப்படின்னு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவளை திரும்பி பேசவே கூடாத அளவுக்கு கட்ட கட்டன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு சாரி கேட்டு அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பேச மாட்டா, கேஸ் க்ளோஸ் ஆயிரும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எடுத்து கொடுக்க, இந்த பக்கம் அரோரா சாட்சி நீ தெற்கால இருக்க அரண்மனை பக்கம் போ, நீ வடக்கால இருக்க கக்கூசுக்கு போ அப்படின்னு யாரையோ சாட்சி கூப்பிட்டு இந்த பாயிண்ட் பேசுவோம் அந்த பாயிண்ட் பேசுவோம் அப்படிலாம் எடுத்து வச்சிட்டு இருக்குது. ஆனா கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா, இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது, வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர சொல்லுப்பா. சரி வக்கீல தான் இப்படி வச்சாங்க, அட்லீஸ்ட் ஜட்ஜாவது ஒழுங்கா சூஸ் பண்ணிருக்கலாம்ல. ஒரு பக்கம் அமித், இன்னொரு பக்கம் சுபிக்ஷா. அந்த பைபிள்ல கிட்ட ஏய் அப்படின்னு லைட்டா சவுண்ட் விட்டாலே சாரி மன்னிச்சிருங்க நீங்க சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு அழுதுட்டு போயிடும். அதை கூட்டிட்டு வந்து அமித் பக்கத்துல ஜட்ஜின்னு உட்கார வச்சா சிரிப்பு வருமா வராதா? நீ எல்லாம் டிரைவரா? இப்ப வாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே விக்ரம் என்ன சொன்னாரு, இந்த சம்பவம் நடந்தது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது பொதுவாக உட்கார்ந்து பேசியிருந்தாலே சப்பையாக முடிந்திருக்கும், ஆனால் பேசவில்லை என்பதுதான் பிரச்சனை, பட் பரவாயில்லை இதை மட்டும் நோட் பண்ணீங்க யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரையை பேச சொன்னாரு. அந்த அம்மா வந்து படிக்குது பாருங்க 10 பக்கம், அந்த அம்மா படிச்சதை கட் ஷாட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன், அதுவே எவ்வளவு காண்டாவுது அப்படின்றத கேளுங்க. ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லு. இவனுக்கும் எனக்கும் நடுவுல இருந்தது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அதுக்கும் மேல அதுக்கு இந்த உலகத்துல பேரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே வியானாக்கு குபீர்னு சிரிப்பு வந்துச்சு. என்ன மைண்ட் வாய்ஸ் தெரியுமா ஓட்டி இருக்கும், இவங்க பெரிய குணா கமலி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி புனிதமானதா போடி அதானமா. இரு நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும், நீ என்ன மந்திரவாதியா? சரி ஆதிரை சொன்னதை கண்டினியூ பண்றேன் கேளுங்க. 2வது வாரமே இந்த எஃப்ஜே கிட்ட எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னேன், அது தெரிஞ்ச உடனே என்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுமே இவன் பேசுறான் அப்படின்னா இவன் எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருப்பான் அப்படின்னு மக்கள் நினைச்சிட கூடாது என்பதற்காகவே என்னிடம் இருந்து விலகி சென்றான். அப்படி யோசிக்கிற வெங்காயம் முன்னாடில இருந்தே விலகி போயிருக்கணும்ல, அது எப்படி நான் சொன்னதுக்கு அப்புறம் விலகி போனான்? அப்ப அவன் மைண்டுக்குள்ள என்ன இருக்கு? பட் இவன் என்ன பண்ணா தெரியுமா, எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தான். அதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஸ்பேஸ் கொடுக்காம நான் எப்படிங்க உள்ள போக முடியும்? பட் அத மாதிரி நான் பண்ணதெல்லாம் வச்சு நான் இவனுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்தேன்னு சொல்லி வச்சு
வச்சிருக்காங்க இந்த ரம்யா பொண்ணு கிட்ட. ஒரு தப்பும் பண்ணவே இல்ல, உலக லெவல்ல பழி போடுறாங்க. அது மட்டும் கிடையாது, 100 கேமரா முன்னாடி வா காதல் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டா நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். அப்ப அப்படி சொல்றவன் நான் லவ் பண்றதுக்குலாம் ரெடி, கேமரா இருக்கே அப்படின்றதுக்காக அவாய்ட் பண்றான்னு எடுத்துக்கிறதா இல்ல லவ் பண்ணலன்னு எடுத்துக்கிறதா? ஏமா பேசி முடிச்சிட்டியாமா? முடியலமா, ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்குமா. இருங்க அடுத்துதான் ஃப்ளோல ஸ்டார்ட் பண்ண போறேன் கேளுங்க அப்படின்னு மறுபடியும் ரெடி ஆயிட்டு மூச்சு விடாம பேசுது இந்த பீஸ். சுத்தம் மறுபடியும் போயாச்சா? உட்காரு. அதாவது நான் தனியாக இருக்கும் பொழுது என்னிடம் க்ளோஸாக இருக்கிறான், பட் எல்லாரும் சுத்தி இருக்கிறப்போ அவதான் என் கூட அப்படிலாம் பழகுறான். நான் அப்படிலாம் கிடையாது, நான் என்னோட கரியர் growthக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படிலாம் கதை விட்டுட்டு இருக்கான். ஏன் எனக்கு இல்லையா கரியரே? பட் அந்த இடத்துல ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்றான், மென் கார்டு ப்ளே பண்றான். ஏமா முடிஞ்சாமா? இருங்க இப்பதான் ஒரு 10% முடிச்சிருக்கேன், பேலன்ஸ் பேசணும் அப்படின்னு அமித் மண்டையில வேர்க்கிற அளவுக்கு இந்த பயவுல பேசினே இருக்குது. ஒரு நிமிஷமா பேசினே. ஏமா போதுமா, என்ன விட்டுருமா, இன்னும் 75% தான் அப்படின்னு மறுபடியும் மூச்சை ஈத்து புச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ என்கிட்ட எல்லாத்தையும் பண்ணான் தெரியுமா, அதை இன்னொரு பர்சன்ட்டா பண்றான். யாருமா அது, பேரை சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வியானான்னு சொல்றாங்க. ஊருக்கே ஃப்ரேம் போட்டு காட்டின விஷயத்த இந்த அம்மா ஓட்ட வழியா காட்டுறாங்களாமா. சோ அந்த இன்னொரு பர்சன் கேக்குறாங்க, நீ ஆதிரியை மிஸ் பண்றியா அப்படின்னு. அதுக்கு இவர் சொல்றாரு, சீச்சி நான் ஆதிரியெல்லாம் மிஸ் பண்ணவே இல்ல, பிரவீனை தான் மிஸ் பண்றேன் இப்படிலாம் சொல்லிட்டு கேமரால வந்து ஐ மிஸ் யூ ஆதிரை அப்படின்னு சொன்னாங்க. என் கண்ணால நான் பார்த்தேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, எனக்கு ஊட்டி விட்டுட்டு அதே மாதிரி வியானா கிட்டயும் போய் ஊட்டி விடுறான். அதுக்கும் அந்த பொண்ணு சொல்லுது, மத்தவங்கள்ட்ட பண்ண விஷயத்தை என்கிட்ட பண்ணாதே அப்படின்னு சொல்லி. அப்படின்னு சொல்றது கேட்டு மறுபடியும் அதே சேம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எனக்கு கொடுத்த மாதிரியே கொடுத்து நான் அவளுக்கு ஊட்டி விட்டதே இல்லைன்னு அட்டம் பிடிக்கிறான். ஆனா வியானாவை அப்போதைக்கு வச்சு ஓட்டுறதுக்காக என்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறைச்சு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அங்க போர்ட்ரே பண்ணி அவகிட்ட வேற மாதிரி ஒரு கேம் ஆடுறான். ஏமா முடியலமா, முடிஞ்சா அப்படின்னு நம்ம அமித் கதறிட்டு இப்ப என்னமா அவன் பண்ணோம், எனக்கு ஒன்னே ஒண்ணு தாங்க, நான் அவனை லவ் எல்லாம் பண்ணல, எங்க 2 பேருக்குள்ள குட்டு பாண்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு அவனை பிடிக்கும், எதுவும் வேணான்னு ஒதுங்கி இருக்கேன். அவன் எல்லாத்தையும் உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவள் தானமா? இரு வித்யாபதி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், உங்களோட வாதம் என்னப்பா அப்படின்னு கேட்க அங்க இந்த 2 பீஸுங்களும் பிளான் போட்டுச்சுங்க தெரியுமா, அதை எக்ஸிக்யூட் பண்ணுச்சுங்க. அது என்னவென்றால் நம்ம FJ கூண்டுல வந்து பரிதாபமா மூஞ்ச வச்சுக்கிட்டு மை லார்ட் நான் லவ் வேணாம் அப்படின்றத அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள நான் யாரையும் நம்பறதுக்கு தயாரா இல்ல, இங்க ஒன்னும் ஃபேமிலி பண்றதுக்காக வரல, துட்டு பாக்குறதுக்கும் ஃபேம் சம்பாதிக்கிறதுக்கும் வந்திருக்கோம். அதை தான் நான் செஞ்சேன். ஒருவேளை அதை தாண்டி போயிட்டோம்னா எமோஷனல் பாண்டிங் கிரியேட் ஆயிரும், அதுக்கப்புறம் கேம் ஆட முடியாது. சோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் ஒரு லிமிட்ல இருப்போம் அப்படின்னு சொன்னேன். உன் மேல காதல்லாம் வராது. நீ ஏன் இப்படி பேசுற? உனக்கு என்ன தெரியும்? ஒரு விஷயம் சொன்னா புரிஞ்சுக்கணும், புரியலன்னு வெச்சுக்கோ, சொன்னா சொன்னபடி செய்யணும். ஏன்னா ஒரு பாயிண்ட்க்கு மேல அவளோட கேமை லூஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒருவேளை இதெல்லாம் அவளுக்கு தப்பா புரிஞ்சு அவ என்ன லவ் பண்றா அப்படின்னு நான் சொல்றேன்னு அவளுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா அது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றேன். ஐ எம் வெரி சாரி. அவ்வளவுதானப்பா, மன்னிப்பு கேட்டியா? உனக்கு என்னமா தேவை? அவன் சைடுல இருந்து மன்னிப்பு, அவ்வளவுதானே? அது அவன் கேட்டான், இதோட முடிஞ்சு. யுவர் ஆனர் இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை. எங்க ஆளு மன்னிப்பு கேட்டான், பட் ஆதிரி கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை, இத பத்தி வீட்டுக்குள்ள இனிமே பேசக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லிருங்க மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அரோரா உள்ள வந்து சிங்கார சிட்டு சிவப்பு ரோஜா மொட்டு சூடு மறக்க போகுது என் முதல் வழக்கு அப்படின்னு ஆஜராவறாங்க. ஏமா அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்னத்துக்கு நீ உள்ள வர? இல்ல யுவர் ஆனர் நான் சாட்சி எல்லாம் வச்சிருக்கிறேன், அவங்கள பேச சொல்லணும். எதுக்கு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு? தீர்ப்பே கொடுத்து முடிச்சாச்சு, அது ஆதிரிக்கு சாதகமா வந்து போச்சே, அம்புடுதான், இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. உண்மையிலே இது பயங்கரமான பிளான். பட் இதெல்லாம் எப்படி விக்ரமுக்கு தெரியும் அப்படின்னா அவர் லாவும் படிச்சிருக்காரு. சோ எதை எப்படி பண்ணா சப்பையா முடியும்ன்ற பிளானை போட்டு ரொம்ப சிம்பிளா முடிச்சு விட்டாப்ல. நடுங்கிடுச்சு. ராமாயணத்துல வர்ற ராவணனுக்கு 10 தலைன்னா இவருக்கு ஒரே தலையில 10 மூளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த பக்கம் இந்த 3 பொண்ணுங்களும் மை லார்ட் நாங்க பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணோம், கொஞ்சம் பேசிக்கிறோமே, என் சாட்சியும் ஆதாரங்களையும் கொஞ்சம் கேளுங்கள் அப்படின்னு என்ன கதர்னாலும் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஒண்ணு பேசுறதுக்கு இல்ல அப்படின்னு அமித் சொல்ல சுபிக்ஷா சொல்றாங்க, எதுக்கும் ஒரு வார்த்தை அங்க கேட்டுக்கலாமே அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு அந்த பீஸையை ஆஃப் பண்ணி விட்டாரு அவர். சோ ஆதிரையோட டோட்டல் பிளானுமே வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். ஆக்சுவலா ஆதிரையோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா FJவை போட்டு கிளின்னு கிளிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பாயிண்ட்டையும் 1 by 1 பை ஹார்ட் பண்ணி அப்படியே வந்து அங்க ஒப்பிச்சாங்க. எஸ்பெஷலி அந்த விக்டிம் கார்டு அண்ட் மென் கார்டு அப்படின்ற வார்த்தையை மட்டும் வீட்டுக்குள்ள வரப்போறதுக்கு முன்னாடி 10 நாள் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. சோ FJ அப்படின்றதுல F மட்டும் போட்டாவே விக்டிம் கார்டு மென் கார்டு விக்டிம் கார்டு ரேஷன் கார்டு அப்படின்னு அந்த வார்த்தையை ரிப்பீட் மோட்ல அடிச்சிட்டு இருக்குது பயவுள்ள. சோ எக்ஸ்போஸ் பண்ணி எல்லாரும் முன்னாடி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு பயங்கரமா சாரி கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அமித் என்ன பண்ணாரு, இந்த லெட்டர்ல இருக்கிறது அப்படியே படி அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு. ஒண்ணு நீயா படிச்சடா? நானா? நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. நானும் ரொம்ப வேகமா படிச்சேன். அந்த பீஸும் அதை அப்படியே படிச்சு விட்டு எல்லாமே என் தப்பு தான், பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சிம்பிளா முடிச்சு விட்டத ஆதிரியால ஏத்துக்க முடியல. யோ தண்ணி கூட குடிக்காம தொண்டை தண்ணி வத்த கத்திருக்கேயா, தயவு செய்து என் சாட்சியை கூப்பிடுங்கய்யா அப்படின்னு கேட்டாலும் செல்லாது கிளம்பு அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. நான் ஒன்னும் கோமாளி இல்ல,
தீர்ப்பை மாறி சொல்லுயா. இப்ப நம்ம ஆதிரை வெளியே வந்து கடுப்பாயி ஒன்னெல்லாம் வச்சான் பாரு என் லாயர்னு. அவன் பாரு சப்பையா சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணி சிம்பிளா முச்சு விட்டு போயிட்டான் அப்படின்னு வெளியே வந்து கதறிட்டு இருக்காங்க. ஏமா அந்த பீஸ் பண்ணது தப்பு தான். அதுக்குதான் பக்கம் பக்கமா ஸ்ரீராம ஜெயம் எழுதுற மாதிரி ஃபுல்லா அந்த பீஸை பத்தி சொல்லிட்டு ஆரம்பத்திலே கீச்சு விட்டேன். அதுக்கு அந்த பீஸ் நான் பண்ணதெல்லாம் தப்பு சாரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாச்சு. இருந்தாலும் அவனை சும்மா விட மாட்டேன், கீச்சு தொங்க விடுவேன். விட்டு நான் வெளியே போற வரைக்கும் எஃப்ஜே என்னை ஏமாத்திட்டான். எஃப்ஜே தான் உண்மையிலே திருட்டு பையன், நான் ரொம்ப நல்லவ, எனக்கும் லவ்வுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு அந்த பீஸோட காதல வேணா பூ சுத்தலாம், எங்களுக்கும் சேர்த்து சுத்தனா ஏற்கனவே குத்தியாச்சு, திருப்பி குத்த ட்ரை பண்ணாத. ஃபர்ஸ்ட் 3 வாரம் அக்கா அக்கான்னு சொன்னாலும் கோச்சிட்டு போறது, ஒதுங்கி போறவனையும் கூப்பிட்டு பேசுறது அப்படின்னு அந்த பீஸ் எவ்வளவு பண்ணுச்சோ அதுக்கு மியூச்சுவலா நீயும் பண்ணிட்டு நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னா என்ன ரங்கா நியாயமா அது? இப்ப எஃப்ஜே தனியா வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு, நான் அந்த பொண்ணுகிட்ட சனிக்கிழமையே கூப்பிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்க நீ ஒன்னும் பேசாத, அதை ஏதாவது பேச வந்துச்சின்னு வச்சுக்க, இனி நான் பேச விரும்பலன்ட்டு போயிரு அப்படின்னு அங்கேயும் வக்கீல் வண்டு முருகனா இந்த பீஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குது அந்த பீஸுக்கு. லட்டு மாதிரி ஒரு மேட்டர் சொல்லிருக்கடியா செல்ல குட்டி. இப்ப சக்காலத்தை சண்டை மாதிரி வியானாவும் ஆதிரையும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல ஆதிரை என்ன சொல்றாங்க, என்ன மாதிரி தாண்டி ஒன்னையும் யூஸ் பண்றான் பாத்து இருந்துக்க அப்படின்னு சொல்ல, என்ன ஒண்ணு அப்படி எல்லாம் யூஸ் பண்ணல, எஃப்ஜி நல்ல பையன் தான். ஏமா நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, என்கிட்ட பண்றதுதான் உன்ட்ட அப்படியே பண்றான். அப்போ என்கிட்ட பண்றப்போ ப்ரொஜெக்ட் ஆகும்னா உன்ட்ட பண்றப்போ மட்டும் ப்ரொஜெக்ட் ஆகாதா? என்னமா நியாயம் இது அப்படின்னாலும் அவன் என் மாமா, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு எஃப்ஜேக்காக சப்போர்ட் பண்ணிட்டு நிக்கிறாங்க வியானா. நான் நம்பிடுவேனா கார்த்திக்? எனக்கு தெரியாத உன்னை பத்தி. ஹே, நாங்க லூஸ் இல்ல, நீதான் லூஸ். அப்ப இப்போதைக்கு காதல ஒத்தி தான் வச்சிருக்கீங்க. கம்ரு அண்ட் பாரு மாதிரி நம்ம இருக்க கூடாது, டீசென்ட்டா இருக்கணும், வெளியே போய் பாத்துக்கலாம் அப்படின்னு ஹோல்ல வச்சிருக்கீங்க அப்படியாமா? அத உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. இப்ப நம்ம விக்ரம் 2 காதல் ஜோடிகளும் தனியா பேசிட்டு இருக்கிறப்போ, டேய் போய் அவள்கிட்ட சாரி கேளு, மன்னிப்பு கேளு. அதெல்லாம் கேட்ட மாப்ள, நான் கேட்கணும்னாலும் கேட்கறேன். ஆமாட்டா நீ சாரி கேட்டாலும் அவளால உன்னை அசிங்கப்படுத்த முடியலன்றதுதான் அவளுக்கு ஆண்டு அப்படின்னு விக்ரம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கேத்த மாதிரி அமித் கிட்ட போய் அவனை பூச்சி கிளின்னு கிளிக்கலான்னு நினைச்சேன், நீ பொசுக்குன்னு கேஸ க்ளோஸ் பண்ணி விட்ட, எல்லாம் ஒன்னால வந்துச்சு. ஏமா எதிர்த்தரப்புல ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேல கேஸ் நிக்காதுமா, முடிஞ்சிரும். யோ அதெல்லாம் நீ எப்படியா பேசலாம்? இத பிக் பாஸே ஒத்துக்க மாட்டாரு ஃபர்ஸ்ட். ஏமா நான் லாயர்மா அப்படின்னு சொன்னாலும் இதெல்லாம் என்கிட்ட பேசாத, எல்லாம் உன்னாலதான் வந்துச்சு. ஏமா இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிச்சுமா. ஐயோ அமித் நான் எப்போ உங்கள்ட்ட சொன்னேன், நான் எதிர்த்தரப்போ வாதத்தையும் கேட்கணும்னு தானே சொன்னேன். அது செட் ஆகாதுமா, புரிஞ்சுக்கோ. யோ அவன் மூலையில உட்காந்து தனியா சாரி கேட்டான், பண்றதெல்லாம் எல்லாரும் முன்னாடி தானே பண்ணான், அவனை அங்க வச்சு கிளிக்கணும்னு நினைச்சையா உன்ன. பிபி கோர்ட்டுன்னு எதுக்கு வைக்கிறாங்க? உள்ள நடக்கிற பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதானே வைக்கிறாங்க. அதை சொதப்பி விட்டியோ அப்படின்னு கண்ணா பின்னாலும் புடிச்சு கத்துறாங்க அந்த பீஸ. அம்மனி வீட்டுக்குள்ள வரப்போறாங்கன்னு உடனே இந்த மாஸ்டர் பிளான பயங்கரமா போட்டு வந்தாங்க, எஃப்ஜேவை காலி பண்ணும் அப்படின்ட்டு. கட்சியில சீப்பா போட்ட பிளான சீப்பா வச்சு முடிச்சு விட்டார் நம்ம விக்ரம். உருவத்துக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லடா, கை கொடு. இப்ப பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்கிற ஆதிரையை பார்த்து, ஆதிரை அது கையை குடுறா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, குடுடா. என்ன ட்ரை பண்ற எஃப்ஜே, வா உட்கார்ந்து பேசலாம், உட்காருடா. சொல்லு அம்மா மேல ப்ராமிஸா நான் உன்னை வச்சு எமோஷன் கேம்லாம் ஆடல ஆதிரை. இந்த அம்மா ப்ராமிஸ் ஆட்டுக்குட்டி ப்ராமிஸ்லாம் என்கிட்ட வேணாம். எதுக்கு எல்லாத்தையும் போய் லவ்னு சொன்னேன்? நான் லவ்னு சொல்லவே இல்லடா. அப்ப ஆதாரத்தை கூப்பிட்டா, ரம்யா சபரி எல்லாம் கூப்பிட்டா, அதான் எனக்கு வேணும், பாடி என் செல்லம். இப்ப நானே கூப்பிடுறேன் பார். ரம்யா இதோ வந்துட்டால, கேளு ரம்யா, இவன் உன்கிட்ட 100 கேமரா முன்னாடி ஆதிரை என்ன காதல் பண்ணவா அப்படின்னு கேட்டானா இல்லையா? கேட்டான் தான். இப்ப என்னடா சொல்ற? அது நீ இப்படி காதல் பண்ணலாமான்னு தான் கேட்டேன். அவன் என்ன லவ் பண்றான்னு சொன்னானா அப்படின்னு சமாளிக்க தெரியாம கண்ணா பின்னான்னு உளறிட்டு இருக்குது இந்த பீஸ். ஆனா இதுவும் சாதாரண பீஸ் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் பொண்ணுக்கு முன்னாடி சீன் போடணும் அப்படின்றதுக்காக. ஆமா அவன் என் பின்னாடி லவ்னு தான் சுத்தனான், நான் தான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. நியாயப்படி என்ன பண்றணும்? இப்படி சொன்னா ஒரு பொண்ணோட பேர் கெட்டு போகும் அப்படின்னு ஹியூமனிட்டி பேசிஸ்ல இதெல்லாம் சொல்றதை தவிர்த்திருக்கணும். அதானே உலக வழக்கம். அந்த பொண்ணோட மைண்ட் செட் நல்லதோ கெட்டதோ அது அடுத்த விஷயம். ஆனா அந்த பொண்ணு திரும்ப உள்ள வராது, அதனால என்ன வேணா பேசலாம் அப்படின்னு இந்த பீஸ் மாஸ்டர் பிளான் போட்டு தன்னோட ஹீரோயிஸ்த காமிச்சிருக்குது. கடைசியில் இந்த சகுனி பிக் பாஸ் பயமுள்ள இப்படி எல்லாம் சொல்லியிருக்கான். இதெல்லாம் கேள்வி கேப்பியா? அதுக்காக தாங்க வெயிட்டிங்க, அப்ப நீ உள்ள போ அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. எல்லாம் பிளான் தானே சார், ஏதோ பெருசா பண்றீங்க. அப்புறம் இந்த எஃப்ஜேக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம என்னத்தையோ உளறிட்ட. அதிரே நீ நினைக்கிற மாதிரியான ஆள் நான் கிடையாது, எது வந்தாலும் வெளியே போய் பாத்துக்கலாம், சோ பேசுறதுனா பேசி பேசாட்டி போ அப்படின்னு கேஷுவலா பாட்டு பாடிட்டு நடந்து போயிடுச்சு. இந்த பக்கம் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க ஆதிரே. சோ இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு சமாதான புறாவை பறக்க விடலாம் அப்படின்னு அரோரா ஒரு நாட்டாம வேலையை பார்த்தாங்க. அந்த டைம் பார்த்து ஆதிரை அழுவாதடி என் செல்லம், என் தப்பு தான், சாரி, உன் மேல சத்தியமா சொல்றேன். இப்ப கூட அம்மா மேல சத்தியம் பண்ணாம உன் மேல ஏன் தெரியுமா சத்தியம் பண்ற? நீ அம்மா ஆட்டுக்குட்டி அப்படின்னு ஒரு சில டயலாக் எல்லாம் அடிப்ப, அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் உன் மேல சத்தியம் பண்றேன் அப்படின்னு சத்தியமும் பண்ணிட்டு சாரி சொல்றன்ற சாக்குல ஆதிரை அழாதடா அப்படின்னு கையில உமா கொடுத்துட்டு இருக்குது பீஸ். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா.
அடுத்து பாரு அண்ட் எஃப்ஜே ஓட ஒரு கேஸ். அந்த கேஸ போட்டது பாரு. அதாவது ஒன்ஸ் அப்பான் டைம் ஒரு டாஸ்க் போச்சு. அப்ப எஃப்ஜே கல்யாணம் ஆன ஒரு நபரை நீ டேட் செய்ய போறியா அப்படின்ற மாதிரி கேட்டு என்ன கொச்சப்படுத்திட்டான். அது ஒண்ணு. இன்னொன்னு, எப்ப பார்த்தாலும் லவ் கண்டென்ட் பண்றேன்னு சொல்லி மறுபடியும் கொச்சையா பேசுறான். அதுக்கு அவன் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. இதை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? மொத்தத்துல இந்த கோர்ட் டாஸ்க் மொக்கையா தான் போச்சு. ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாவும் போயிட்டு இருக்கு. அதனால இதை ஷார்ட்டாவே முடிச்சுக்கலாம். சோ விக்ரம் என்ன சொன்னாரு, இந்த எஃப்ஜே அமித் கிட்ட சாரி கேட்டார், ஆனால் பாருவிடம் கேட்கவில்லை, அதை கேட்டாக வேண்டும் அப்படின்னு சொல்ல, எதற்காக கேட்க வேண்டும் அப்படின்னு எஃப்ஜே கேட்டதுக்கு, திருமணமான அமித்தை பாரு டேட்டுக்கு கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி கலாச்சிங்களா? ஆமா, நான் சொன்ன டேட் என்னன்னா 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி. அந்த டேட் நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்படி சமாளிக்குது. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. இதை கேட்ட நம்ம லாயர் விக்ரம், யோ இது உனக்கே கொச்சையா தெரியல அப்படின்னு அங்கேயே கேட்டார். ஒருவேளை இது உண்மையான கேஸா இருந்து கோர்ட்ல போய் இந்த மாதிரி சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, அங்க இருக்கிற ஜட்ஜே கையில இருக்க சுத்திய தூக்கி போட்டு இந்த பீஸோட மண்டையை அடிச்சு உடைச்சிருப்பாரு. ஃபைனலி இதுக்கு தீர்ப்பா அரோரா என்ன கொடுத்தாங்க, இந்த டேட்டிங்க டேட்னு மாத்தி அந்த டேட்டும் 6, 7, 8 அப்படின்ற மாதிரியான ஒரு டேட்னு சொல்லி காதுல பூ சுத்தலாம். ஆனா நீ ஒரு பூ பண்டிலே சுத்திட்டு இருக்கிற. அதனால இந்த கேஸை இத்துடன் க்ளோஸ் செய்து தீர்ப்பை பாருக்கு சாதகமாக கொடுத்து நன்றி வணக்கம் சொல்லிட்டு கிளம்புறோம்னு முடிச்சுக்கிட்டாங்க. அப்பனே ஐயனாரே பள்ளியில முடிஞ்சு போய் பாருங்க. பட் பாரு அப்பவும் சும்மா விடாம, என்கிட்ட இப்பவும் அவன் சாரியே கேட்கல பாத்தியா, இதே மாதிரிதான் அன்னைக்கும் சாரி கேட்கல, அதுக்கு இதுவே ஒரு ஆதாரம், LHS is equal to RHS hence proved அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜாலி அவன் மாட்டிக்கிட்டான். சாரி கேட்காம ஈகோ இருக்கு அப்படின்றத காமிச்சிட்டான். நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. பாபா வாங்க பாபா, போட்டுங்க பாபா. என்ன பாபா, நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேன், நீங்க எப்ப பார்த்தா உம்முன்னு இருக்கீங்க. ஆனா எஃப்ஜேக்கு உச்சக்கட்ட கடுப்பு. இந்த பிரச்சனை என்னைக்கு நடந்துச்சோ அன்னைக்கே நான் சாரி கேட்டேன், ஆனாலும் சாரி கேட்கலன்னு ஒரு கேஸ போட்டு என்ன மாத்தி மாத்தி டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கடுப்புல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஜட்ஜி வரார், வழி விடுங்கோ அப்படின்னு எல்லாரும் சொல்ல, இந்த பீஸ் கத்திக்கிட்டே போவ, டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுங்க எஃப்ஜே அப்படின்னு மறுபடியும் போட்டு அடிக்க, ஆமா இப்பதான் உங்களுக்கு டெக்கோரம் தெரியும், நீங்க எல்லாம் மட்டும் ஃபாலோ பண்றீங்களா? நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? நீ இன்னமும் லவ் கண்டென்ட் தான் பண்ணிட்டு இருக்கற அப்படின்னு அந்த பீஸை மறுபடியும் ட்ரிகர் பண்ணி போட 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இவங்களும் ட்ரிகர் பண்ண, போமா லவ் கண்டென்ட் இப்போ மைக் மாட்டாம லவ் பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. உண்மையிலேயே நேத்து கோர்ட் டாஸ்க்லாம் பாக்குறதுக்கு பயங்கர மொக்கையா போயிட்டு இருந்துச்சு. இது பிக் பாஸா இல்ல மெகா சீரியலான்ற அளவுக்கு இழுத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒண்ணுப்பா, இது வரைக்கும் அந்த பிக் பாஸ் சீசன்ல ஏகப்பட்ட டாஸ்க் இருந்திருக்கு. அதுல ஒவ்வொரு டாஸ்க்குமே ஒவ்வொரு சீசன்ல ஐகானிக். சோ அதே டாஸ்க் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த சீசன்ல மொத்தமா இறக்கிருக்காங்க. இத போய் எப்படி நல்லா பண்ணாங்க, இத நம்ம ஃபிளாப் ஆக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டாஸ்கையும் மொக்கையாக்கிட்டு இருக்காங்க இந்த சீசன்ல. பாக்குற நமக்கே இந்த கதினா, இந்த பிக் பாஸ் எந்த ஆஸ்பத்திரியில பிபி வந்து படுத்திருக்காரோ. ஓகே, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.